திருச்சிற்றம்பலம். போற்றியோம் நமச்சிவாய. எல்லோருக்கும் வணக்கங்க. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. ஐப்பசி மாதம் ராசி பலன்கள். மேசம், ரிஷபம், மிதுனம் ராசிகளுக்கு கொடுத்தாச்சு. இப்போ கடகம் ராசிக்கு ஐப்பசி மாதம் என்ன கண்டிஷனில் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா கடகம் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார் கோச்சாரத்தில், 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 8, 9ஆம் இடங்களில் பாவ கோள்கள் இருக்குது. இப்போ அதிசார குரு பெயர்ச்சி 6, 9 கூடைய கிரகம் ராசியில் உச்சம் பெற்றிருக்கு. 2 கூடைய கிரகம் 4ஆம் இடத்துல ஐப்பசி மாதம் முழுவதும் நீசம் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கும். 3 கூடைய புதன் 12க்கு 3 கூடைய புதன் பார்த்துட்டிங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறார். 5 கூடைய கிரகம் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 5, 10 கூடைய கிரகம் செவ்வாய் முதல் 15 நாட்கள் துலாம் ராசியிலும், அதற்கு பிறகு பார்த்துட்டிங்கன்னா விருச்சிக ராசியிலும் சஞ்சாரம் செய்வார். இப்போ இந்த கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது கடக ராசிக்கு திடீர் பிரயாணங்கள், இரவு நேர பிரயாணங்கள், பண வரத்தில் தொய்வான நிலை, தந்தை வர்க்கம் சார்ந்த உறவினர்களுக்கு மருத்துவ செலவு, உடல்நல பிரச்சனை, அவர்கள் சம்பந்தப்பட்ட சொத்து அல்லது ஆவணங்களில் சிரமங்கள் இருப்பது, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தாய் அவங்க வகையிலையும் உடல் நலம், மனநல பிரச்சனைகள் ஏற்படுவது, அல்லது அவங்களோட முரண்பாடு, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தொழில் சார்ந்த சிரமங்களை தொடர்ச்சியாக அனுபவித்து வருவது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது லக்ன ரீதியாக மற்ற கிரகங்களும் லக்னாதிபதியும் நல்ல தசாபுத்தி அந்தரங்கள் போகும்போது இதை பற்றி பெருசாக ஃபீல் பண்ண தேவையில்லை. ஆனால் அதிலெல்லாம் கொஞ்சம் எதிர்மறையான கிரகங்கள் உங்களுக்கு தசையை நடத்தி கொண்டு போகும்போது கோச்சாரத்துலேயும் இந்த மாதிரி பாவக்கோட்கள் 8, 9ஆம் இடங்கள்லேயும் 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் நீசமான கதியில் இருக்கும்போது, வக்கர கதியிலையும் இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா தொழில், உத்தியோகம், வியாபாரம் இதிலெல்லாம் பணம் வரத்து இருக்காது. வியாபாரம் பெருசாக நடக்கும், தொழில் நடக்கும், பணம் வரத்து முடங்கி போயிருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும், அதிக தேவையில்லாத பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும், தண்ட செலவுகளை தெரிஞ்சே செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும், மனைவியோடு கருத்து வேறுபாடு, இதெல்லாம் கடகராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் இருக்குது. அதே சமயம் நல்லதே நடக்காதா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் நல்லது நடக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதிநட்பு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சியில் போய் அமரும்போது உங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வழக்கு இதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். அதே சமயம் பார்த்துட்டிங்கன்னா 6 கூடைய அதிபதி இவருக்கு நட்பு ஸ்தானம்தான். அவர் ராசியில் உச்சமாக இருக்கிறது, அது பலம் பெறுகிறார், அதோடு ஆட்சியாகவும் இருக்கிறார். இவருக்கு நட்பு கிரகமாகவும் இருக்கிறார் குரு பகவான். அதுவும் பார்த்துட்டிங்கன்னா கடன், வம்பு, வழக்கு இதிலெல்லாம் ஒரு நல்ல நிலை ஏற்படுவது. ஒரு சிலருக்கு பார்த்துட்டிங்கன்னா ஜாதக ரீதியாக சரியில்லைங்கிறப்போ புதுசாக பிரச்சனையில் போய் நம்ம மாட்டிக்கிறது, இந்த மாதிரியான சூழல்லாம் ஏற்படும். அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க, அம்மா, அப்பா, வயதானவங்க, குழந்தைங்க, மனைவி, உங்களுடைய உடல்நலம் கண்டிப்பாக பார்த்தாகணும். அதுக்குன்னு கரெக்டாக கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்தினா பெருசாக தொந்தரவு இல்லை. தசாபுத்தி அந்தரங்கள்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்ததுன்னா நீங்கள் எப்போ போல் போயிட்டே இருக்கலாம், உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. அதெல்லாம் இல்லாத போது இது மேலும் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும், அதை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா மேலதிகாரிகளுடைய தொந்தரவு, ஏன்னா 8, 9 சரிங்களா? அப்போ மேலதிகாரினுடைய தொந்தரவு,
அல்லது உங்களுடைய கஷ்டப்பட்ட பலன் உங்களுக்கு கொடுக்காம உங்களுடைய எதிரியோ இல்லை மற்றவங்களுக்கு போய் கொடுக்கறது, தொழில் வியாபாரம் இது எல்லாத்துலேயுமே இதே கண்டிஷன் தான் நடக்கும். தேவையில்லாத கடனை வாங்கி போட்டுறாதீங்க. புதுசாக பழக்கமாகறவங்க வரவு செலவு இதெல்லாம் வந்து கவனமாக கையாளணும். இல்லைன்னா கண்டிப்பாக மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை ஏற்படும். இப்போ 4, 5ல் வந்து அவர் உங்களுக்கு புதனும் செவ்வாயும் சேர்க்கை ஏற்படும்போது, அதே சமயம் சூரியன் செவ்வாய் சேர்க்கையெல்லாம் ஏற்படும்போது, சந்திரனும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் இவங்கெல்லாம் சேர்க்கை ஏற்பட்டுருக்கிறப்ப சந்திரனும் அங்கே போகும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு ஐப்பசி மாதம் முடியறதுக்குள்ளே உடல் நலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது மூச்சுக்குத்தல் தொந்தரவு இல்லை ஏதாவது உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் இதெல்லாம் வரும். சந்திரன் செவ்வாய் சூரியன் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு தடவை அவங்க ஐப்பசி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐப்பசி மாதம் முடியறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தடவை அவங்க எல்லா கிரகங்களும் அந்த இடத்துல சேரும்போது உங்களுக்கு ஒரு தொந்தரவு ஏற்படும். வயிற்று சம்மந்தமான பிரச்சனை ஏற்படும். இப்போ ஏற்கனவே வயிற்று பகுதியை குறிக்கக்கூடிய 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும், இவங்க அதிநட்பு ஸ்தானத்தில் இருந்தால் கூட சந்திரன் சூரியன் செவ்வாய் சேர்க்கை வந்து விருச்சகத்திலையும் உங்களுக்கு அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா துலாத்திலே இருக்கும்போது பிரச்சனை கண்டிப்பாக ப்ரெஷர் ஏற்படும். அதே சமயம் புதன் அங்கே போகும்போதும் 2 இதுக்கும் ஆகாத நபர் அவர் புதன். சந்திரனுக்கும் சரி செவ்வாய்க்கும் சரி. அப்போ அதுவும் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பிரச்சனையை குடும்ப அளவில் பெரியவங்க அளவில் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கணும். ஐப்பசி மாதத்தில் வந்து இப்போ ஏற்கனவே அஷ்டமத்து ராகு, அதோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சனி தடை. இந்த 2டே போதும். அதுபோக இவங்களும் வந்து போய் இருக்கிறதுனால கொஞ்சம் தொய்வான நிலையை கட்டாயம் சந்திக்க வேண்டியிருக்கும் ஐப்பசி மாதம் முழுவதுமே. அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் சூரியன் சந்திரன் இவங்கெல்லாம் சேர்க்கை புதன்லாம் சேர்க்கை இருக்கிறதும் வந்து பார்த்துட்டிங்கன்னா குடும்ப அளவில் கண்டிப்பாக குழந்தைகள் வழியிலையும் குடும்ப அளவுலையும் சிரமங்களை கட்டாயம் அனுபவிப்பீங்க. அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஜாக்கிரதையாக தான் நீங்கள் இருக்கணும். இந்த ஐப்பசி மாதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடுமான வரைக்கும் சிரமங்களை கொடுக்கும். முன்ன சொன்ன மாதிரி எல்லாம் பலமாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா எல்லா விஷயத்துலையும் கவனம் கட்டாயம் வேணும். சரிங்களா? குறிப்பாக ஜாமீன் கையெழுத்து, தந்தை தாய் உடல்நலம், அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சொத்து சம்மந்தப்பட்ட வழக்கு, கடன், மேலதிகாரிகளுடைய தொந்தரவு, இரவு நேர பிரயாணம், அதிக மன அழுத்தம், குழந்தைகள் வழி இதெல்லாமே கொஞ்சம் கண்டிப்பாக செப்பரேட்டாக பார்த்து ஆகணும். திசாபுத்திகளோ அந்தரங்களோ இல்லை மற்றபடி நல்லபடியாக இருந்து சப்போர்ட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லாத பட்சத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் அது என்னங்கிறது பார்த்து கொஞ்சம் நில் கவனி செல் அப்படிங்கிற கான்செப்டில் போய் தான் ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு தொந்தரவு அனுபவிப்பீங்க, அவ்வளோதான். நல்லா இருந்ததுன்னா ஒன்றும் பெருசாக இருக்காது. எறும்பு கடிக்கிற மாதிரி பெரிய தொந்தரவு இருக்காது. அதனால் கடகராசியை பொறுத்தளவுக்கு ஐப்பசி மாதம் இப்படி தான் இருக்குது. ஏற்கனவே வந்து மேசம், ரிஷபம், மிதுனம் 3 ராசிகளுக்கு சொல்லி முடிச்சாச்சு. இப்போ கடகத்துக்கு சொல்லியிருக்கேன். வீட்டில் மற்ற இந்த மேலே சொன்ன 4 ராசியில் இருந்தாங்கன்னா அந்த வீடியோவும் நீங்கள் போய் பார்த்துங்க. பார்த்துட்டு என்ன கண்டிஷன் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நல்ல கிரகதசா அந்தரம் அடிப்படையில் நல்லபடியாக இருந்ததுன்னா எதுக்கும் ஃபீல் பண்ண வேண்டாம், போயிட்டே இருக்கலாம். ரூட் கிளியர். அதெல்லாம் இல்லாதப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கோச்சாரமும் வந்து கொஞ்சம் ரொம்ப வேதனையை அதிகமாக கொடுக்கும். அதை வருமுன் காப்போம் அல்லது கொஞ்சமாக நில் கவனி செல்லுங்கிற கான்செப்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க இயலும். சரிங்களா? நம்ம அதிலிருந்து வெளியேறமோ இல்லையோ முடிஞ்ச அளவுக்கு குறைச்ச கையிலும் கஷ்ட நஷ்டங்களை குறைச்ச கையிலும். அதுக்காக தான் வந்து ராசி பலன்கள் வந்து சொல்கிறது. சரிங்களா? ஏன்னா கோச்சார நிலையை வச்சு இந்த ஜாதக ரீதியாக வந்து கொஞ்சம் வலு கூடுதலும் குறைதலும் கட்டாயம் நடக்கும். அதுலேயும் ஒரு சரியில்லாத கிரகதசா காலங்களில் நல்லா வலுவாகவே இருக்குது. அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய டைமாகவே இருக்குது. அதுக்காக தான் மெயினாக இந்த ராசி பலன் சொல்கிறதுக்கான காரணம். மற்றதெல்லாம் விட்டுருங்க, மற்ற நன்மைகள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். மெயினாக வந்து இந்த தீமை அப்படிங்கிற விஷயத்தை வந்து
ஜாதக ரீதியாக நடந்துட்டு இருக்கும்போது கோச்சாரமோ அந்த இடத்துல வந்துச்சுன்னா பிரச்சனை கொடுக்குங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் பார்த்து சொல்கிறது. மற்றதெல்லாம் நல்ல சப்ஜெக்ட் அத்தனையும் விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இது மாதிரி தான் 12 ராசிகளுக்கும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் கொடுக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷனில் பார்த்து இப்போ தொடங்கி 4 ராசிக்கு முடிச்சிருக்கேன். இன்னும் தொடர்ச்சியாக இன்னும் 2, 3 நாட்களில் எல்லா ராசிகளுக்கும் கரெக்டான ஒரு பகுப்பாய்வு செய்து, ஏதோ சும்மா அப்படியே ஆஹா, ஓஹோ அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சும்மா வந்த வழிக்கு வாயில உருளிட்டு போகிறத விட, என்ன கண்டிஷன் உண்மையிலே என்ன இருக்கும்? எச்சரிக்கை தானே, எல்லாமே எச்சரிக்கை. ஒரு வழிகாட்டுதல் தானே. அந்த வழிகாட்டுதலில் போய் ஆஹா, ஓஹோ அப்படி, இப்படி அதை இதை சொல்லிட்டு இருந்தோம்னா, நெனச்சு பாருங்க. அதுவே இருக்கிற சிரமங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல், அது ஒரு ஒரு ஐடியா அல்லது கொஞ்சம் எச்சரிக்கை அப்படிங்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்கலாம் இல்லைங்களா? ஏற்கனவே வாழ்க்கை குடுத்த பாடத்த வச்சு. அதுக்காக தான். ஓகே. இதுவரை பொறுமையா கேட்ட எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. போற்றியோம் நமச்சிவாய!